இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களிலே இஸ்ரேல் தேசம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு யுத்தம் சூழ்நிலையை நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதுலேருந்து சில காரியங்களை நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 12 நாள் யுத்தம், இந்த ஜூன் 13 ஆரம்பித்த இந்த யுத்தம் இந்த வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை வகிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. திஸ் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக்கல் டைம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதையும் கண்களுக்கு முன்பாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் எப்படி தப்புவிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவமாகவும் இருக்குது. அது வேதத்தை அறிந்தவர்கள் சொல்லலாம். உலக பிரகாரமாக பார்க்கும்போது அப்போ எதுக்கு இந்த இஸ்ரேல் இந்த ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்துது, எதற்காக இந்த தாக்குதல் அப்படிங்கிற அந்த பேசிக் இன்டென்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது பல காலங்களாக இந்த உலகத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாங்க இஸ்ரேல். அதாவது கிட்டத்தட்ட 2 டிகேட்ஸ்ன்னு சொல்லலாம். அத்தனை ஆண்டு காலங்களாக அதாவது அணு ஆயுத சோதனை நடத்துகிறாங்க, அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத உலகத்துக்கு அவங்க வார்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல். அப்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த இந்த 12 நாள் யுத்தம் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஈரானை அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மற்றும் மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ், அவங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அடிக்கடி அவங்கள அச்சுறுத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் நஞ்சல் நிறையாவே சத்துருக்கள் இருக்காங்க. அதில் சீரியா, லெபனன், ஈஜிப்ட், ஜோர்டான், இப்படி மற்ற தேசங்கள்லாம் பார்த்துட்டு ஈரான் அப்படிங்கிற பேருக்கு வரும்போது ஈரான் இஸ்ரேல் நாட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் கிடையாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பழைய 2 அட்டாக்லேயே அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அப்போ இப்படி இருக்கும்போது எதுக்கு இவங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு பகை, ஏன் இந்த தாக்குதல் இப்போ நடத்துச்சு, எதுக்கு அமெரிக்கா இப்போ உள்ளே வந்தது? அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க சொன்ன மாதிரியே இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்குறோன்னு சொன்ன மாதிரியே அமெரிக்கா திடீர்னு களத்தில் குதிச்சுட்டாங்க. அவங்களுடைய இராணுவத்தை அனுப்புனாங்க, அவங்களுடைய B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸை அனுப்புனாங்க. ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சமாதானம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தேவையா? இஸ்ரேல் கிட்ட மட்டும் அணு ஆயுதங்கள் அவங்க நடத்தி அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அவங்க வச்சிருக்கலையா அப்படின்லாம் நம்ம கேள்விகள் கேட்கலாம். அவங்களும் 100 வார்ஹெட்ஸ் வச்சிருக்கிறாங்களாமே, எதுக்கு ஈரான் அதுவும் அதை தயாரிச்சுட்டு போட்டுமே, எதுக்கு ஈரானுடைய தயாரிப்பு நிலையங்கள்லாம் அவங்க அழிக்கணும்னு துடிக்கிறாங்க, எதுக்கு ஈரானுடைய மிலிட்ரி அவங்களுடைய தளங்களை எல்லாம் அவங்க குறி வைத்து தாக்குறாங்க, அதுக்கு எதுக்கு இப்படி அமெரிக்கா உதவி செய்யுது அப்படின்னு நிறைய கருத்துக்கள் பரவலாக வருகிறத பார்க்குறோம். அமெரிக்கா நாட்டிலையுமே சில ட்ரம்ப்புக்கு ஆதரவாகவும் சில ட்ரம்ப் அவங்களுக்கு எதிராகவும் பேசுறதையும் கேட்குறோம். இதெல்லாம் தேவையே இல்லை, இந்த யுத்தத்தில் குதிச்சு இது தேவையில்லாமல் ஒரு பெரிய ரீஜனல் வாராக மிகப்பெரிய அளவில் இது ஒரு தாக்குதல் நடக்கும்போது என்ன ஆகும்? எல்லா தேசங்களுமே பாதிக்கப்படும். ஸோ எண்ணெயுடைய விலை மாற்றங்கள் மற்றும் அதோடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ட்ரேடிங் எல்லாமே பாதிக்கும் இல்லையா? அந்த வியாபார சந்தையே மிகப்பெரிய ஒரு அடி வாங்கும். அதனால் இது வேண்டாம் அப்படிங்கிறது தான் அநேகருடைய கருத்துக்களாக இருந்தது. இன்னைக்கு ஒரு சில காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த யுத்தம் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, அக்டோபர் 7 தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்னைக்கு நடந்த ஒரு பயங்கரமான மெசக்கர், இஸ்ரேலை ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீர்னு தாக்குதல் நடத்தி சிறைபிடிச்சிட்டு போனாங்க, பலரை கொலை செய்தாங்க, மிகப்பெரிய ஒரு அழிவை அவங்க உண்டாக்கிட்டு போனாங்க. இப்போ இதில் பாருங்க, why does Iran hate Israel? ஏன் இந்த அளவுக்கு ஒரு வெறுக்குது ஈரான்? இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில்
நீங்க பார்க்கறது எல்லாமே ஈரான், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் அப்படிங்கிற பேர் பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ 1979 அந்த வருஷத்துக்கு நம்ம போறோம். அந்த வருஷத்துக்கு முன்பு அந்த ஈரானுடைய ஒரிஜினல் நேம் என்ன? பெர்ஷியா. ஸோ பெர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் தான் ஷாவுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு பிற்பாடு வந்த அயத்தோலா அவங்களுடைய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது தான் பெயர் மாற்றம் ஏற்பட்டது. ஸோ பெயர் மாற்றம் ஏற்பட்டு ஈரான் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு. சரி, இந்த நாட்டுக்கும் புதுசா வந்த அயத்தோலாக்கும் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த தலைப்புச் செய்திகள் எல்லாமே இப்போ வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு நேராக நடத்துது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், அப்போ இதுதான் கடைசி யுத்தமா, இதுதான் கோகு மாகோகு வார்ன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அதை சொல்றாங்க, ஒரு சிலர் சங்கீதம் 83, சிலர் எரேமியா 49, இல்லைனா இந்த யுத்தங்களை பற்றி ஏசாயால எரேமியால வெளிப்படுத்தலுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கோகு மாகோகு. பட் அந்த யுத்தங்கள் கிடையாது, அந்த கடைசி நாட்கள்ல நடக்க போகின்ற அந்த யுத்தங்கள் கிடையாது. அப்ப இது என்ன யுத்தம், அப்படி இந்த யுத்தம் எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறத இதை முடிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே அழகா உங்களுக்கு புரியும். ஸோ இதை பார்க்கும் பொழுது மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவான அடுத்த நாள்ல இருந்து இவங்க யுத்தத்திலேயே தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த நாட்டை பத்தி சொல்லணும்னா, இவங்களுக்கு நாடு கிடைச்சாலும் சரி, நாட்டை விட்டு வெளியே இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்களுக்கு எங்க இருந்தாலும் என்னதான் ஆபத்து தான். அவங்கள யாருக்குமே பிடிக்காது. ஆனா பாருங்க, இந்த எல்லா யுத்தங்கள்லையும் கடைசி யுத்தம் இந்த ஈரானோட அவங்க செய்த யுத்தத்திலையும் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். ஸோ இது ஒரு பயங்கர ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். அப்படிதான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல், பேசும்போது அவர் சொன்ன இதை கேட்கும்போது அப்படியே நமக்கு மெய் சிலிர்த்து போகும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவர் தாங்க ஒரு நாசிஸ்ட், அவர் தாங்க ஒரு ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறாரு, அவர் தான் காசால இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாக்குதல் நடத்துறாங்க, அங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அடிக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அங்க இருக்கக்கூடிய மாஸ்க், அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாத்தையும் தாக்குதல் நடத்தி இன்னைக்கு பஞ்சத்துல இருக்க அந்த தேசம் ஒன்றும் இல்லாம உருக்குலைஞ்சு போயிருச்சு. ஹெஸ்பலா உருக்குலைஞ்சு போயிருச்சு, இன்னைக்கு ஈரானையும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகருடைய பார்வையில எப்படி இருக்கு இஸ்ரேல் அப்படின்னா ஒரு மோசமான ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அநேகர் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்புல தான் இப்போ இந்த தாக்குதலை இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்துச்சு. ஸோ ஈரான் மேலே நடத்துறதுக்கு இதுக்கு என்ன காரணம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், அப்போ அப்படி படிக்கும் பொழுது இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தெல்ஹாய் அப்பர் கலீலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அழகான ஒரு சிங்கத்தினுடைய கல்வெட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜோசப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஞாபகார்த்தமா ஒரு யூதர் இந்த கல்வெட்டை அவர் செய்தார். ஸோ அந்த நாட்களையுமே எப்படின்னா அங்கிருந்த சில யூதர்களுக்கும் சில அராபியர்களுக்கும் கலவரம் நடந்தது, சில யுத்தங்கள் நடந்தது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதில் 5 பேர் மரித்து போனாங்க. இன்னைக்கும் இந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா 8 பேர்த்துடைய டெட் பாடிஸை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிலை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ மரிக்கும் பொழுது ஜோசப் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, த ஃபியூ அகெயின்ஸ்ட் மெனி, ஃபியூ அகெயின்ஸ்ட் மெனி. அதே போல நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம மரிக்கிறது தவறே கிடையாது. இட் இஸ் குட் டு டை ஃபார் ஆர் கண்ட்ரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு மரித்து போனாராம். அதற்கு பிறகுதான் இந்த ஸ்லோகனை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிலிட்ரி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணதாகவும் சொல்றாங்க. ஸோ ஒரு சிங்கத்தை போல அவங்க எழும்பக்கூடியவங்க அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. ஃபியூ அகெயின்ஸ்ட் மெனி. இப்போ இந்த சிங்கம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு சம்பவம் உங்களுக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொள்ளலாம். சிம்சோனை பற்றி நம்ம படிக்கும் பொழுது சிம்சோனுடைய சம்பவத்துல ஒரு காரியத்தை பாருங்க. இதை அழகா இப்ப ஒரு மேகசின்ல ஒரு
அவருக்கு ஆண்டவரை தெரியுமா இல்லை ரட்சிக்கப்பட்டவரா, பட் அவருடைய பெயரை பார்க்கும் பொழுது அவருக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அவர் ரொம்ப அழகா இதை கோடிட்டு அவர் எழுதியிருந்ததை நான் பார்த்தேன். அதாவது சிம்சோன் தன்னுடைய பெற்றோரை கூட்டிட்டு ஒரு பெலிஸ்திய குமாரத்திய தனக்கு பெண் பார்க்கும்படியாக, ஒரு ஃபியூச்சர் ஒய்ஃப் அவளை பார்க்கறதுக்காக இவங்கெல்லாம் கிளம்பி போறாங்க. ஸோ இந்த சிம்சோன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு நியாயாதிபதி. அன்னைக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு கவர்மெண்ட் கிடையாது, ராஜா அப்படின்னு யாரும் கிடையாது. அப்போது மோசைக்கு அப்புறம் யோசுவா லீடராக இருக்கிறாரு. யோசுவா லீடராக இருந்து அவர் மரித்ததுக்கப்புறம் இந்த கானான் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு சரியான லீடர் இல்லை. அந்த காலகட்டங்களில் இப்போ சின்ன சின்ன அரசியல் தலைவர்கள் எழும்பி ஆட்சி செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு 12 நியாயாதிபதிகளை பற்றி நீங்கள் படிக்கலாம். அந்தந்த காலகட்டத்துக்கு ஒரு சின்ன சின்ன லீடர். அப்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரத்யேகமாக அந்த பிறப்பையே கர்த்தர் அறிவித்து இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கறதுக்காகவே ஒரு மகனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். அவருடைய பெயர் தான் சிம்சோன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு நாள் அவர் சொல்றாரு, என் கண்ணுக்கு அவள் பிரியமா இருக்கிறா. யாருங்க? ஒரு பெலிஸ்திய நாட்டு ஒரு குமாரத்தி. அதனால எனக்கு அவளை தான் நான் கல்யாணம் பண்ணணும். she must be my future wife. அப்போ பாருங்க, இப்போ இந்த சிம்சோன் தன்னுடைய எதிர்கால மனைவியை சந்திக்கிறதுக்காக போற வழியில என்ன நடக்குது அப்படின்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அறியாதிருந்தார்கள். அதுல ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு பாருங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி, அப்போ ஏதோ ஒரு பர்பஸுக்காக அந்த செயல் கர்த்தரின் செயல் என்று அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலர்களை ஆண்டார்கள். ஸோ இந்த இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியர்கள் கிரஷ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, கிளம்பி போறாங்க. 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இதோ கெர்ச்சிக்கின்ற பால சிங்கம் ஒன்று அவங்களுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, அப்போ பை காட்ஸ் பவர், அப்போ சிம்சோன் கையில ஆயுதங்கள் இல்லை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல், யார் மேல? இந்த சிம்சோன் மேல. அவன் எங்க போயிட்டு இருக்கிறான்? அவனுடைய எதிர்காலத்துல தனக்கு வரப்போகின்ற ஒரு மனைவியை அவன் சந்திக்கும்படியாக அவன் போயிட்டு இருக்கிறான். போற வழியில இந்த சிம்சோனை அந்த காரியத்தை தடுக்கும்படியாக அட்டாக் பண்றதுக்காக ஒரு பெரிய கெட்சிக்கின்ற சிங்கமா, கெட்சிக்கின்ற பால சிங்கமா அப்படின்னு அர்த்தம். அது பிடிச்சா விடவே விடாது. அப்ப சிம்சோனை விட வலிமையானது அந்த கெட்சிக்கின்ற பால சிங்கம். அப்படி வச்சுக்கணும். அப்படி ஒரு எனிமி அந்த இடத்துல நீங்க இப்படி ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. அப்போ கர்த்தருடைய ஆவி அவன் மேல எப்படி இறங்கினாராம்? பலமா இறங்கினார். இவன் பலனற்றவன். அப்போ இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு பலனற்ற ஒரு நாடு. கொஞ்சம் ஜனத்தொகை, அதாவது நிறைய இப்போ தொடர்ந்து டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ஸில் இந்த மேப்பே தான் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் எவ்வளோ பெருசு, ஈரான் எவ்வளோ பெருசு, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த காசா எவ்வளோ, அப்படியெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன ஒரு ரவுண்டு அப்படி தான் போடுற அளவுக்கு இருக்கிறாங்க இந்த இஸ்ரேல். ஸோ அவங்க கிட்ட மேன் பவர்லாம் ரொம்ப குறைவு. ஜியாகிரபிக்கலாகவும் அவங்க எப்படி தான் ஒரு சின்ன பரப்பளவில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ கர்த்தருடைய ஆவி அந்த தேசத்தின் மீது பலமாய் இறங்கினதினால் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், அப்போ இவ்வளோ பெரிய எனிமியை அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன கிடையாது? ரிசோர்சஸ் இல்லை. சில சமயம் நம்மளுடைய பிரச்சனைகள் சொல்லுவோம், ஐயோ இட் இஸ் பியாண்ட் மை லிமிட், என்னுடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சில சந்தர்ப்பங்கள்ல. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வசனங்களையெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க.
அப்போ அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல, லைக் கோட், ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல என்ன செய்தானா அவன் கிழித்து போட்டான். எதை கிழித்து போட்டான்? கெர்ஜித்து அவனுடைய பயணத்தை தடுக்க வந்த அந்த பர்பஸை நடக்க விடாம பண்ண ஒரு பால சிங்கத்தை அவன் என்ன செய்தானா அவன் வந்து கிழிச்சு போட்டானா. ஸோ அதே போலதான் இந்த சிலையும் எதை குறிக்குது அப்படின்னா ஃபியூ அகெயின்ஸ்ட் மெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நபர்கள் பெரிய கூட்டத்தை எதிர்த்து போராடினாங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இன்னைக்கும் இருக்கு இஸ்ரேல் நாட்டில். சிம்சோனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் அதே போலதான், கர்த்தர் பை காட்ஸ் பவர். இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் அவங்க வெப்பன் வச்சிருக்கிறாங்க, சாம்சன் ஆப்ஷன் அப்படின்னு அதுக்கு பெயர். அதை பயன்படுத்தல. என்னைக்கு அவங்க அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இதுக்கு மேல எங்களால போராட முடியாது, இனி இஸ்ரேல் நாடு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது அப்படிங்கும்போது, எப்படி இந்த கடைசியில சிம்சோன் அந்த 2 தூண்களையும் பிடிச்சு இழுத்து தானும் மரித்து போனா, அவன் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் மரிக்கும் போது அநேகர் மரித்து போனாங்க. அது போல இஸ்ரேல் அதை பயன்படுத்தினா இஸ்ரேலும் அழிந்து போகும், சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகளும் அழிந்து போகும். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த நாடு இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட மக்கள் மத்தியில தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இதை 12 டேஸ்ன்னு சொல்லணும், ஆம் கலாவி. ஸோ இதை வந்து எபிரேல அவர் சொல்றாரு த ரைசிங் லயன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் சொன்னார், இட் இஸ் ஒன் ஆஃப் த மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ் இன் இஸ்ரேல்ஸ் ஹிஸ்டரி. இந்த மாதிரி எத்தனை புஸ்தகங்கள் இஸ்ரேல் நாட்டுக்காக எழுதணும்னு தெரியல. ஏன்னா நடந்த ஒவ்வொரு நாள் நியூஸை நீங்க கரெக்டா ஃபாலோ மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாற்றுல மறக்க முடியாத, இது நடக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, அவர் சொன்ன ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் புஸ்தகம் 23:24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். பால சிங்கத்தை போல எப்படி இருக்குமா நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். படுத்துக் கொள்வது இல்லை என்றான். இந்த வசனத்தை தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த வெஸ்டர்ன் வால்ல ப்ரே பண்ணும்போது அவர் எழுதினார். இதுல இருந்து வந்தது தான் த ஆபரேஷன் ரைசிங் லயன். ஸோ பாருங்க அந்த வசனம் எப்படி இருக்கு. அப்படி அவங்க எழும்பி நிற்பாங்களா, அவங்க பிடிச்ச அந்த இறையை என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பலம் சிம்சோன் கிட்ட மட்டும் இல்லைங்க, அந்த நாட்கள்ல மட்டும் கிடையாது. இன்னைக்கும் அந்த தேசம் சின்ன நாடு தானே, கொஞ்சம் மக்கள் தானே அப்படின்னு அவங்கள சாதாரணமாக எடை போட முடியாது. பிகாஸ் இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜனங்களை பலப்படுத்தி அவங்களுக்கு பாதுகாத்து அவங்கள நடத்துறார் அப்படிங்கிறது நம்ம இந்த வார்லேருந்தே பார்க்கக்கூடியது தான். ஸோ இஸ்ரேல், ஈரான், யுஎஸ்ஏ இந்த 12 நாள் டைம் லைனை கொஞ்சம் வேகமாய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்கும் பொழுது ஈரானியன் மிலிட்ரி அசெட்ஸை டார்கெட் பண்ணாங்க. 4 ஈரான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 8 ப்ராவின்சஸ். இது ஜூன் 13 பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 200 இஸ்ரேலி ஏர்கிராஃப்ட் இஸ்ரேல் நாட்டிலிருந்து போய் கிட்டத்தட்ட 330 மியூனிஷன்ஸை வந்து அவங்க போட்டு அவங்க தாக்கி இருக்கிறாங்க. அப்போ ஒன்று நீங்கள் பார்க்கணும், அப்போ இந்த அளவுக்கு பகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈரான் அப்படிங்கிறது அரேபியன் பெனின்சுலாக்கு அந்த சைடு இருக்கக்கூடியது. இந்த பாலஸ்தீனர்கள் அப்படின்னு சொல்றவங்க அவங்க அராபியர்கள். ஆனால் ஈரான்ல இருக்கக்கூடியவங்க வந்து அராபியர்கள் கிடையாது, அவங்க பர்ஷியன்ஸ். ஸோ ஈரான் இஸ் நாட் அரப், பட் தே ஆர் பர்ஷியன்ஸ். சரிங்களா? இப்போ இஸ்ரேல் சுற்றி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ் இருக்கு, அவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிர்த்து வர்றாங்க, அவங்க எல்லாருமே அராபியர்கள். இந்த இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேட்டகரி இருக்கிறாங்க, ஷியா முஸ்லிம் மற்றும் சுன்னி முஸ்லிம் இருக்கிறாங்க. அதுல ஒரு மைனாரிட்டி குரூப்ல இருக்கிறவங்க தான் இந்த ஷியா முஸ்லிம். ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இந்த இஸ்ரேல் நாடு உருவாகும் போது 2வது பெரிய இஸ்லாமிய நாடாக அன்னைக்கு இருந்த ஈரான் தான் இஸ்ரேல் நாட்டை அங்கீகரித்தது.
அந்த அளவுக்கு ஒரு நட்பு நாடா இருந்தாங்க. 2 பேர்த்துக்கும் நல்ல போக்குவரத்து இருந்தது. டெய்லி ஃப்ளைட்ஸ் இங்கேக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃப்ளைட் ஆக்சஸ் இருந்தது. நல்லா ட்ரேட் இருந்தது, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்ப நண்பர்களா இருப்பாங்க, எப்ப எதிரியா மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது, நம்மளால கணிக்கவே முடியாது. சரியா? அப்படி இவங்க ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஷியா சுன்னி முஸ்லிம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமா இவங்க 2 பேர்த்துக்கும் பல காரியங்கள்ல ஒத்து போகவே போகாது. ஸோ இன்னைக்குமே தே கோ அகெயின்ஸ்ட் ஈச் அதர் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ஈரானுக்கு என்ன வேணும்? ஈரானுக்கு பவர் வேணும். ஈரான் அப்படின்னாலே ரொம்ப ப்ரைடுஃபுல் பீப்புள் தான், ரொம்ப பெருமை பாராட்டக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு அவங்கள நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இவ்வளோ பெரிய பகை கொண்ட எனிமியாக மாறிட்டாங்க. அப்போது ஈரானுக்கு ஆரம்ப காலத்தில் நல்ல நண்பராக இருந்த ஒரு செக்குலர் டிக்டேட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகமது ரேசா ஷா பஹலவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தான். ஸோ அவருக்கு நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய சில காரியங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது மக்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், பெண்களுக்கு ஒரு சம உரிமை, அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும், அதே போல மத ரீதியா அவங்களுக்கு சில சலுகைகள், ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும், அதாவது ஒரு இரும்பு கோலால தான் ஆட்சி செய்தார் யாருங்க? இந்த ஷா ஆரம்ப காலத்துல. ஆனா நம்ம நாடு மாதிரி மற்ற டெமோக்ரஸியோ மற்ற அதர் வேல்யூஸோ மக்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு கொடுக்கல. அப்படிதான் 1979 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன், ஒரு பெரிய ரயாட்டே அந்த நாட்கள்ல உண்டானுச்சு. அப்படி வரும்போது தான் அந்த 1979ல அவருடைய ஷா ஆட்சி விழுந்து போய் அவருக்கு விரோதமாகவும் ஒரு கூட்டம் இருந்தாங்க. இப்போ ஒரு பர்சன் ஆட்சி செய்யறாங்கன்னா அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவருக்கு ஆதரவாக இருக்க போறாங்க கிடையாது இல்லையா? அதே போல இவருக்கு எதிராக இருந்த ஒரு சில கூட்டத்தாரும் சேர்ந்துதான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லி அயத்தோலா அவருடைய தலைமையில அவங்க உருவாங்கினாங்க. ஸோ ஆரம்பத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிறாரே அலி கமேனி, அவர் த செகண்ட் சுப்ரீம் லீடர் அப்படின்னு நம்ம அவரை சொல்லலாம். ஸோ இந்த அயத்தோலா ருஹோலா கொமேனி அவருக்கு அப்புறம் 2வது லீடரா சக்சஸரா வந்தது இவர் தான். அன்னையிலிருந்து இத்தனை ஆண்டு காலங்களாக அவர் தாங்க ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. இந்த செய்தியெல்லாம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா நம்ம கண்களுக்கு முன்பாகவே வரலாறு மாறுறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஹிஸ்டரி இஸ் கோயிங் டு சேஞ்ச் டிராஸ்டிக்கலி. வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா வரதான் போகுது மிடில் ஈஸ்ட்ல. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஈரானுடைய ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இஸ்ரேல் மேல வருது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அந்த சின்ன கம்யூனிட்டி, இந்த ஷியா முஸ்லிம்ஸ், இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது எப்படி அப்படின்னா, அந்த சுனி முஸ்லிம்ஸ் அண்ட் ஷியா முஸ்லிம்ஸ்லயே ஒரு கூட்டத்தார் கலிஃபாக்களை நம்பி அதற்கு பிறகு போனாங்க. ஆனா அடுத்தது இந்த பவர் ஸ்ட்ரகிள், அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி முகமதுடைய சன்னின்லா தான் அடுத்த ஒரு சக்சஸர். இப்படி 2 குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க. பிரியும் போது இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய அவங்கள பேர் என்னன்னா 12 ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 12 இமாம். அதாவது இந்த கடைசி ப்ராஃபிட் வரணுமா, இந்த கடைசி ப்ராஃபிட் இப்ப வரப்போறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ரட்சகர், the 12th இமாம் அப்படின்னு சொல்லலாம். இது யாருடைய நம்பிக்கையை பற்றி நான் பேசுகிறேன்? ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த மத ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுடைய நம்பிக்கையை பேசி கொண்டிருக்கிறேன். அப்ப இவங்களுடைய நம்பிக்கை என்ன? இவங்க யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? இவங்களுடைய கடைசி ப்ராஃபிட், அந்த 12th ப்ராஃபிட் வருவார். இந்த 12th ப்ராஃபிட் வர்றதுக்கு இவங்க சில வேலைகளை செய்யணும். என்ன செய்யணும்? the last drop of blood of இஸ்ரேல் கீழே தரையில விழுகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தேசத்தை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணணும். அப்போ இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கக்கூடாது, யூத குலம் அப்படி ஒரு மக்கள் இருக்கவே கூடாது. அந்த மக்கள் அழிஞ்சா மட்டும்தான் யார் வரப்போறா? அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் வரப்போறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய நம்பிக்கை. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இஸ்ரேல் நாட்டை இன்னைக்கு தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தம் தான் நான் சொல்லுவேன். இது கண்டிப்பா மாற போறது கிடையாது. ஏன்னா அவங்க ரத்தத்திலேயே அது ஊறியாச்சு. So it's not only destruction, it is complete annihilation of Israel.
யூதர்கள்ங்கிறதே இருக்கவே கூடாது. அப்பதான் என்ன பண்றாங்க, 1979ல அதற்கு பிறகு அந்த முதல் தலைவருக்கு பிறகு இந்த 2வது தலைவராக அலி கமேனி அவர் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் போது இவர் சந்திக்கிறதுக்காக சீரியாலேருந்து ஆசாத் வராரு. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நம்ம இஸ்ரேலை ரீச் பண்ணணும், லெபனானுக்கு நம்ம ஒரு ரூட் நம்ம அமைக்கணும், ஒரு பாதை அமைக்கணும். அப்படி ஒரு 2 ஆண்டு காலங்களுக்குள்ளாக எப்படி இன்னைக்கு ஈரான் நாட்டில் IRGC, அப்போ ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கு. இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் யாரை பாதுகாக்கிறாங்கன்னா அந்த சுப்ரீம் லீடரை பாதுகாக்கிறாங்க. இதை தவிர ஈரான்ல நம்மள மாதிரியே ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஈரான் கவர்மெண்ட் இருக்கு, அங்க ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, அங்க ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்கு, அது தனி. அதே நாட்டுக்குள்ள சுப்ரீம் லீடரும் தனி, அவருக்கு தனி ஃபோர்ஸ் இருக்குது. இவர் ஒரு பொலிட்டீஷியன் மட்டும் இல்லை, ஒரு மத தலைவரும் கூட. ஸோ இவருக்கு கீழே உருவானவங்க தான் இந்த IRGC, இந்த கமாண்டோஸ். அடுத்தது என்ன செய்யறாரு, இப்போ நாம ரொம்ப தூரத்துல இருக்கிறோம், ஈரான் ரொம்ப தூரத்துல இருக்கு இஸ்ரேலை விட்டு. அப்ப இந்த இஸ்ரேலை எப்படி தாக்கி அழிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த 2வது IRGC நிகராக ஹெஸ்போலா அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கரவாத ஒரு குழுவை அமைக்குது இந்த லெபனான்ல. யாரு, ஈரான். அடுத்தது ஹமாஸ் காசால, அடுத்தது ஹூத்திஸ். ஸோ இஸ்ரேல் நாட்டை சுத்தி இத்தனை பயங்கரவாதிகளை வச்சுக்கிட்டோம்னா ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ல ஒரு ஆக்சசபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது சீக்கிரமா என்ன செய்யலாம், இந்த இஸ்ரவேலர்களை அழிச்சு தாக்கி நம்மளால கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய உண்மையான திட்டங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்படி பக்கத்துல வச்சு பணத்தை கொடுத்துச்சு, ட்ரைனிங்கை கொடுத்துச்சு, ஆயுதங்களை கொடுத்துச்சு, ஆட்களை சப்ளை பண்ணுச்சு, நல்லா ஃபண்டிங் பண்ணாங்க. ஸோ என்னது, இவங்களை கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன் தான். அதுதான் இன்னைக்கு வரைக்கும். அமெரிக்காவை பெரிய சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்ரேல குட்டி சாத்தான் அப்படின்னு அதுக்கு பட்ட பேரும் வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க இதுல இருக்கும்போது சில இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எல்லாம் கூட இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கிபோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அமுல்படுத்துறாங்க. அந்த கிபோஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டு ஸ்பாயில் ஆர் டிஸ்ட்ராய் த ஜூயிஷ் ஸ்டேட். அப்போ இந்த யூதர்கள் வாழக்கூடிய இந்த பகுதி என்ன செய்யணும், கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவரை சவுதி பிரின்ஸ் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த காலகட்டங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்ல இருக்கக்கூடிய ஹிட்லர் இவர் தான். ஏன்னா இவருக்குள்ள அப்படி ஊறி போய் இருக்குது, எப்படி இந்த இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கவே கூடாது அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு சின்ன வீடியோவை நம்ம பார்க்கலாம். எப்படி அன்னைக்கு 2வது உலக மகா யுத்தம் நடக்கும்போது ஹிட்லர் யூதர்களை பற்றி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாருங்க. அதுல உங்களுக்கு அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனும் அது வரும். ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், பட் அதே குணம் தாங்க இந்த அலி கமேனி இப்ப இருக்கிறாரே சுப்ரீம் லீடர், அவருக்கும் அதே தான் உண்டு. ஸோ அப்படி இந்த ஆரம்ப காலத்துல இந்த ஈரானோட பெருசா மற்றவங்க எல்லாம் சேரல. dass ich anständig meine Zeit verwendet habe im Dienste meines Volkes. Gib du jetzt eine Stimme ab. Wenn ja, dann tritt für mich ein, so wie ich für dich eingetreten bin. பாருங்க, மனித குலத்தின் விரோதிகள். அவர் சொல்றாரு, இது ஒரு புற்றுநோய் போல. மனித குலத்தின் விரோதிகள், இவங்க குலத்துல சிறியோரையும் விடாதீங்க, பெரியவங்களையும் விடாதீங்க, எல்லாரையுமே என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டா கொன்றுங்க, அவங்க அழுதா கூட நீங்க விடாதீங்க அப்படின்னு இந்த 2வது உலக போர்ல ஹிட்லர் சொன்ன வார்த்தையை நம்ம இங்க பாக்குறோம். அதே போலதான் இவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த சுன்னி முஸ்லிம்ஸ், ஷியா முஸ்லிம்ஸ், இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தா கூட எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டாங்க, ஒரு காரணத்தை தேடினாங்க. அப்ப கிடைச்சதுதான் இந்த காமனான எனிமி, பாவப்பட்ட ஜனங்க, இந்த யூத ஜனங்க. இந்த யூதர்களை அழிக்கணும். ஏன்னா இந்த சைட்ல இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கு இடம் வேணும், இவங்களுக்கு இவங்க ப்ராஃபிட் வரணும்னா இது கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணும்.
எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நாடு இப்படிப்பட்ட யுத்தங்களை தவிக்குது. ஆனாலும் எல்லாத்துக்கும் நடுவில் இருந்து கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். ஸோ இப்போ வேகமாக நான் போகிறேன். இந்த 12 day டைம் லைனை நம்ம குயிக்காக ஒரு 10 minutesக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதுதான் June 13. இதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 முறை அமெரிக்காவுடைய தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க ஈரான் உன்கிட்ட அணு ஆயுதங்கள் நீ வச்சிருக்கவே முடியாது, யூ கேனாட் ஹேவ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு அதை திட்டமாக சொல்லிருச்சு அமெரிக்கா. அதில் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க ரொம்ப உறுதியாகவே இருந்தாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, 5 பேச்சுவார்த்தை, 6வது பேச்சுவார்த்தை June 15 ஒமான்ல வச்சு நடக்க போகுது. ஆனா எதுக்குமே கொஞ்சம் கூட பதில் கொடுக்கறது கிடையாது, எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஈரான் கவனக்குறைவா இருந்தாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதுகிறார். ஏன்னா தாக்குதல் June 13 அந்த தாக்குதல் நடக்குது. ஸோ 13th இவங்க நினைச்சாங்க அந்த 6th டாக் நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. திடீர்னு இஸ்ரேல் துணிஞ்சு தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல எப்படி இருந்ததா உலகத்துக்கே தெரியும். நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம், என்னைக்கு வேணாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல யுத்தம் வெடிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா ஈரான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னா பாருங்களேன். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முக்கியமான சில தலைவர்கள்லாம், ஈரானுடைய சீனியர் மிலிட்ரி கமாண்டர்ஸ், அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட், மிலிட்ரி ஃபோர்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே பாதுகாப்பான இடத்துல தங்காம அவங்கவுங்க வீட்டில் சாதாரணமாக தங்கியிருந்தாங்களாம். அதே சமயத்தில் தான் 13 ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரைக்கை பற்றின ஒரு மீட்டிங்கை சாதாரணமாக நடத்திட்டு இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரிசைஸாக ரொம்ப ஸ்பீடாக பவர்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணாங்க இஸ்ரேல். அவங்க ஆக்ட் பண்ணதில் கம்ப்ளீட்டாக என்னாச்சுங்க, டோட்டலாகவே டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டாங்க. எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. அதில் 2 முக்கியமான கீ ஃபிகர் மற்றும் 10 to 20 கமாண்டர்ஸ் அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. இதை அவங்க யூகிச்சு அதை சுதாரிச்சு அதை பதில் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளாரியே 12 மணி நேரம் ஆயிடுச்சான். 12 hours அப்புறம் தான் அவங்க எல்லாத்தையும் ரீக்ரூப் பண்ணிட்டு அவங்க பதில் தாக்குதல் அவங்க நடத்தவே ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் கிட்ட சில அணு ஆயுத சோதனைகள்லாம் நடத்துறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில் நடத்துறாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ அங்கெல்லாம் போய் அழிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கிட்ட ஹெவியான பங்கர் பஸ்டர் பாம்ஸ் கிடையாது. ஸோ அது யாரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பவர்ஃபுல் நாடுனா அமெரிக்கா தான். அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் அந்த பவர்ஃபுல் மிலிட்ரி ஃபோர்ஸும் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு யுரேனியம் என்ரிச்மெண்ட்ல முன்னேறி வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 9 to 10 நியூக்ளியர் பாம்ஸை தயாரிக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. ஈரான் அதை மட்டும் அவங்க தயாரிச்சிட்டாங்கன்னா, அதை பயன்படுத்தினாங்கன்னா இஸ்ரேல்னு ஒரு நாடு கிடையாது. ஸோ இஸ்ரேலுக்கு தெரியும். அதே போல இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருந்தது. ஈரான் அவங்க சோதனைகளை முடிச்சுக்கிட்டாங்க, அவங்க இத்தனை ஆட்டம் பாம்ஸ் தயாரிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே they had no other option other than to act immediately. அப்போ பாருங்க, நல்ல குறி வச்சு இவங்களுடைய கவனத்தை சிதறி ஒரு மீட்டிங்கிற பேர்ல வச்சு, அந்த சமயத்துல ட்ரம்ப்பும் சொல்றாரு, நான் இந்த யுத்தத்துல இறங்குறேனா இல்லையாங்கிறத நான் 2 weeks டைம் எடுத்துக்கிறேன், 2 வாரம் டைம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படிங்கும்போது இவர் ஒரு 2 வாரம் ஆகும், அதுக்கு நடுவில் ஒரு 6வது பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு நினைக்காத நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் 13 நடந்தது. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அமெரிக்கா தேசத்துல ஆட்சி மாற்றம் வராம போயிருந்து பைடனுடைய ஆட்சியே வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பைடனுடைய ஆட்சி காலத்துல இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அவங்க தரவே கிடையாது. நிறைய தடை பண்ணாங்க, டிலே பண்ணாங்க, நிறைய ஸ்டாப் பண்ணாங்க.
அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு இஸ்ரேல் ரொம்பவே நொடிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. பட் இதெல்லாமே இட் இஸ் ஆல் அப்சல்யூட்லி காட்ஸ் பிளான் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ இந்த 4 பிளேசஸை தான் வந்து இதெல்லாம் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிச்சு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நட்டான்ஸ், இஸ்பஹான், அதே மாதிரி ஃபடோ, அந்த 3 முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தான் அட்டாக் பண்ணாங்க. மற்றபடி இந்த அராக், இந்த பிளேசஸ் எல்லாம், தப்ரிஸ், இதெல்லாம் போன வீக்கே நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் அவங்க அட்டாக் பண்ணாங்க. அதே 13ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் மிலிட்ரி அஃபீஷியல்ஸ், யார் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறா, ஐடியா கொடுக்குறா, பணத்தை கொடுக்குறா, இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறா அத்தனை பேத்தையும் குறிவைத்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தாக்குனாங்க. ஆனால் பதிலுக்கு ஈரானும் தாக்குதல் நடத்துச்சு. 2 பக்கமும் சேதங்கள் இருந்தது. இது IAEA உடைய ரிப்போர்ட். இங்க இருக்கிற இந்த வீடியோ ஏன் பிளே ஆகல? ஸோ இவங்க சொன்னாங்க ஈரானுடைய ரெஜிம் வந்து அவங்க பாருங்க யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அக்டோபர் 2023 எவ்வளோ இருக்காங்க பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 நியூக்ளியர் பாம்ஸ் அவங்களால தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்தாங்க. ஸோ மே 2024 எத்தனை கிலோகிராம்ஸ் ஆஃப் என்ரிச்ட் யுரேனியம் எல்லா நாடும் தயாரிக்க நினைப்பாங்க. பட் அந்தந்த நாட்டுக்குரிய தேவைக்கு அளவுக்கு தான். ஸோ February 2025 சொல்லிச்சு கிட்டத்தட்ட 15 நியூக்ளியர் பாம்ஸ், அதாவது அவன் எல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து அட்டாக் நடத்தி அதுக்கப்புறம் அதை அழிக்கணும்னு நினைச்சா தட் would be too late. அதனால இஸ்ரேல் had no other choice. எத்தனையோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரவே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க இவங்களும் பதிலுக்கு ஈரானும் 14ஆம் தேதி ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்களும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. தெல் அவீவ், ஜெருசலேம், ஹைஃபா, இப்படி முக்கியமான நகரங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடந்தது. நிறைய பேர் மரித்தும் போனாங்க. அதே சமயத்தில் IDF இங்கிருந்து குறிவைத்து அங்க இருக்கக்கூடிய ஈரான் நாட்டினுடைய டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாத்தையும் குறிவைத்து அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. இது வந்து அவங்களோட 19வது அலை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேர் கூட வச்சிருந்தாங்க, சிவியர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் அவங்க அனுப்புனாங்க. ட்ரூ ப்ராமிஸுங்கிற வழியா அவங்க தாக்குதலை நடத்திட்டே இருந்தாங்க. அதே போல ஈரானுடைய சில ஃபேண்டம் ஸ்டாக் பைல் அதையும் என்ன செஞ்சிருந்தாங்க, அதெல்லாத்தையும் எலிமினேட் பண்ணாங்க. இதெல்லாமே 14ஆம் தேதி 2 பேத்துக்கும் நடந்த மாறி மாறி நடந்த இந்த யுத்தங்களுடைய ஒரு சின்ன சாராம்சம் தான் இது. ஸோ US நேவி என்ன செஞ்சது, அவங்க படைகளை கொண்டு வந்து யூரோப் கிட்ட கொண்டு வந்து அப்படியே நிறுத்தி வச்சிருச்சு. எப்போ வேணாலும் மிடில் ஈஸ்டுக்குள்ள இறங்கும் அப்படிங்கிறது. ஈரான் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் அனுப்புனாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வானத்தில் மிடில் ஈஸ்ட் முழுவதும் ஏதோ பெரிய ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு கோலாகலமாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு 2 பேத்துக்குமே மாறி மாறி ஒரு தாக்குதலும் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து சைனாலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன், அதாவது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சைட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினாங்க, பதில் தாக்குதல். அதே போல ஈரானும் இஸ்ரேல் மேலே பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க. அப்பதான் IDF சொன்னாங்க, நாங்க தீவிரவாதிகள் எங்க இருக்கிறாங்களோ இல்ல நியூக்ளியர் சைட்ஸும் இல்லைன்னா மிலிட்ரி டார்கெட்டை நாங்க குறிவைத்து தாக்குதல் நடத்துறோம், நீங்க வந்து பொதுமக்கள் இருக்கிற இடத்துல நீங்க தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களை நீங்க கொலை செய்றீங்க அப்படின்னு. இஸ்ரேலுடைய முக்கியமான அட்டாக் இதுதான், இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பாட் தான். அதுல பாருங்க, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் மற்றும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுத சோதனைகள் நடத்துகிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தினா தேசங்களே ஒரு பெரிய அழிவை காணும் அப்படின்னு. ஸோ இவரை நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் யார் அப்படின்னா இந்த ஷாவுடைய வம்சத்தை சேர்ந்தவர், பிரின்ஸ் ஆஃப் ஈரான். ஸோ ஒருவேளை இப்போ ஆட்சி மாற்றம் வந்தால் இவர் ஒருவேளை அந்த நாட்டை டேக் ஓவர் பண்ணால் ஒரு புது ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டோட்டலா அயத்தோலாவுடைய ஆட்சி கவிழும் அப்படின்னு சொல்றாங்க.
இஸ்ரேல் கிட்ட Arrow 3 அப்படின்னு ஒரு இன்டர்செப்டர் இருக்கு. அதை வைத்து சில ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஜூன் 15ஆம் தேதி பார்க்கும் பொழுது சிலர் தம்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிலர் மரித்து போயிருக்கிறாங்க. அதான் பாருங்க இங்க கொடுத்துருக்குறாங்க. IDF வந்து நாங்கள் உங்க நியூக்ளியர் சைட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறோம், மிலிட்ரி கமாண்டர்ஸை நாங்கள் குறி வைக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து பொதுமக்களை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டே வந்தாங்க. அதற்கு நடுவில் எத்தனையோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் டோட்டலாகவே ஒரு ஹால்ட்டுக்கு வந்துருச்சு. இனி பேசுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, இனி நம்ம வந்து யுத்தத்தில் தான் சந்திக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்காவும் சொல்லிடுச்சு. இதுக்கு நடுவில் ஹூத்தீஸ் அவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த யுத்தத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஈரானும் ஹூத்தீஸும் சேர்ந்து அவங்க அட்டாக் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தரை வந்து அவங்க எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஹூத்தி சீஃப் ஆஃப் ஸ்டாஃபை. அப்புறம் திடீர்னு பார்த்தா அமெரிக்கா சொல்லிச்சு, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உடனே நீங்கள் நாட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் இந்த கடந்த வீக்கெண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரே கலாபரமாக இருந்தது. நம்ம நாட்டில் இருந்தும் ஆப்ரேஷன் சிந்துங்கிற பேரில் ஈரான்ல இருந்து இஸ்ரேல இருந்து நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இந்த யுத்தம் என்னைக்கு முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜூன் 16ஆம் தேதி ஈரானுடைய ஸ்டேட் டிவி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸையே வந்து இஸ்ரேல் வந்து குறி வச்சு ஒரு தாக்குதலை நடத்தி அதை கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஜூன் 17ஆம் தேதி IDF கேரிஸ் அவுட் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் இரானியன் மிலிட்ரி டார்கெட்ஸ். ஸோ மிலிட்ரி எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் வந்து அந்த டார்கெட்ஸை குண்டு வைத்து தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க. 2 பேத்துக்கு நடுவில் பதில் தாக்குதல் நடந்தாலும் ஈரான் ஒரு பெரிய சிதைவை சந்திச்சது. நம்ம ஈரான் ஏதோ ஒரு சாதாரண நாடாக நினைக்கக்கூடாது. இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் நேஷன். ஸோ அவங்க கிட்டேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. அங்கேயும் நிறையா இன்டெலிஜென்ட்டான சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய R&D ஒர்க் அங்கேயும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் மொசாடுடைய பங்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய பங்கு. ஸோ ரொம்ப காலங்களாக ஒரு 8 மாதமாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் பார்த்தா ஈரான் ஃபுல்லாகவே மொசாட் ஸ்பை எப்படியோ உள்ளே வந்துட்டாங்களாம். பல இடங்களில் டார்கெட் பண்ணி பல இடத்த அவங்க வந்து தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ 17th அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார், யூ ஹாவ் டு சரண்டர் அன்கண்டிஷனலி. ஈரானுக்கு இனி வாய்ப்பே கிடையாது, இனி எந்த டீலும் கிடையாது, நீ வந்து சரணடையணும் அப்படின்னு. ஆனால் ஈரான் சொல்லிருச்சு, எங்களை மாதிரி ஒரு சூப்பர் பவர் நேஷன் வந்து நாங்கள் உங்ககிட்ட சரணடைவோமா, அதெல்லாம் நாங்கள் சரணடையவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள தலைநகரமாக இருக்கக்கூடிய தெஹரான் கம்ப்ளீட்டாக வெறிச்சோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சில மிசைல் ஃபெசிலிட்டிஸை தெஹரானில் அவங்க குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ அதே போல் ஈரானியன் மிசைல் வந்து இஸ்ரேலை நோக்கி அவங்களும் ஏகப்பட்ட தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க 18ஆம் தேதி. ஸோ டோட்டலாக ஈரானில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த முழு ராஜ்யமே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 19ஆம் தேதி இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சொரோக்கா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அவங்க தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் சொல்லிச்சு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அதில் எழுதியிருந்தாங்க, இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முந்தின நாள் தான் அந்த பில்டிங்லேருந்து எல்லா பேஷண்ட்ஸும் காலி பண்ணி அடுத்த பில்டிங்க்கு வந்திருந்தாங்களாம். அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு, அந்த பில்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை சந்திச்சிருக்குது. அதுக்கு பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான் வந்து ஒத்துக்கிச்சு, நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான செஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைலை நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. அது நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க யூஸ் பண்ண இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 குட்டி குட்டி சின்ன சின்ன பாம்பை உள்ள அடக்குனது. எங்கேயாவது வந்து விழுந்ததுன்னா அத்தனை நேரத்தில் அது அப்படி வெடிச்சு செதறிடும். பல இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும். அடுத்தது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு சொல்லி என்னாச்சு அப்படின்னா, இப்போ யூஎஸும் இந்த யுத்தத்துக்குள்ள இன்க்ளூட் ஆனாங்க. ஸோ இன்க்ளூட் ஆனதுக்கப்புறம் 60 இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட் ஸ்ட்ரைக்ஸ் தெஹரான். ஸோ கிட்டத்தட்ட மறுபடியும் தெஹரான் மேலே இந்த யுத்தங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஜூன் 20 அப்போ ஒரு
ஒரு ஒரு பயம் இருந்தது எல்லாருக்குமே, உலகத்துக்கே வந்து ஒரு பயம் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய இந்த சரக்கு கப்பல் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த வழியாக தான், ஈரான் வழியாக தான் உலகம் முழுக்க இன்க்ளூடிங் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நிறைய இடங்கள், பட் கத்தார் யூஸ் பண்ணுறதில்ல, ரஷ்யாவும் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க. பட் அந்த வழியாக தான் அதிகமான ஆயில் கேஸஸ் எல்லாமே என்ன செய்யுது, அந்த வியாபார கப்பல்கள் போகுது. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3000 கப்பல்கள் போகுது. அது வந்து ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறனால அந்த பாதையை அடைக்கக்கூடிய அபாயம் ரொம்ப இருந்தது. மிரட்டலும் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அது ஒரு வேளை நடக்குமோ அப்படின்னு இருந்தது. அதுக்கும் அவங்க பதில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ சீஸ்ஃபயர் வந்ததுனால அந்த பயத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஸோ ஹெஸ்போலா இதுக்குள்ளே வரவே இல்லை. ட்ரம்ப் வந்து ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அடுத்தது திருப்பம் இஸ்ஃபஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிலிட்ரி நியூக்ளியர் சைட்டை குறி வச்சு தாக்குதல் நடத்துச்சு இஸ்ரேல். அதில் ஒரு பெரிய பாதிப்பு. திடீர்னு பார்த்தா ஜூன் 21 தன்னுடைய பயங்கரமான தன்னுடைய ஏர்கிராஃப்ட் எல்லாம் அனுப்பி கொடுத்தது அமெரிக்கா. யூஎஸ் மூவ்ஸ் B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஹெவி பங்கர் பஸ்டர் பாம்ஸ். ஸோ அதில் வந்து கீழே ஊடுருவி போய் அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு வரக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஸ்டெல்த் பாம்பர்ஸை வந்து அமெரிக்கா கொடுத்து உதவிச்சு இஸ்ரேலுக்கு. ஸோ இதில் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். அவங்களுடைய யூஎஸ் வந்து ஒரு B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸை வந்து டேக் ஆஃப் பண்ணி கிட்டத்தட்ட பல மணி, மோர் தேன் 30 ஹவர்ஸுங்க அமெரிக்காவிலேருந்தே டைரெக்டாக வந்திருக்கு. அமெரிக்காவுக்கு வந்து நிறைய தளங்கள் மிடில் ஈஸ்டில் இருக்குது, கட்டாரில் இருக்குது, UAEயில் இருக்குது, சவுதியில் இருக்குது. பட் அங்கேருந்தெல்லாம் இந்த தாக்குதல் அதை நடத்தவே இல்லை. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவிலேருந்து நான் ஸ்டாப் பறந்து வந்திருக்கு. மோர் தென் 30 ஹவர்ஸ் அது வந்து பறந்து வந்திருக்கு. வழியிலேயே ரீஃபியூயலிங் மெத்தடும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இது உள்ள வந்ததும் தெரியல, இது போனதும் தெரியல. அந்த அளவுக்கு பத்திரமா நாடும் திரும்பிருச்சு பாருங்க. ஸோ டேக்கிங் ஆஃப் அண்ட் ரிட்டர்னிங் பாருங்க, எப்படி ஒரு பறவை மாதிரி வருது. இதுதான் இருக்கிறதுலே வந்து ஏன்னோ இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, கோஸ்ட் ஆஃப் த ஸ்கைஸா அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுவாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு ஏர்கிராஃப்ட். ஸோ யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட், மிக விலை உயர்ந்தது. யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க எல்லாம் போய் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு பத்திரமாவும் திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. ஸோ இதில் பாருங்க, கிட்டத்தட்ட 12 பங்கர் பெனட்ரேட்டிங் பாம்ஸ். அதை எங்கே அப்ளை பண்ணுறதுக்காக போனாங்கன்னா ஃபார்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் சைட்டு, அதாவது பூமிக்கு அடியில் பல அடி ஆழத்தில் தான் இந்த ஃபெசிலிட்டியே அங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 160 டன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பங்கர் பாம்பர்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு 30,000 கவுண்ட் ஏதோ கொடுத்துருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக 3 சைட்டையும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஹாஸ்டேஜஸை பற்றி. இதுக்கு நடுவில் பார்க்கும் பொழுது ஒரு 3 பேர்த்துடைய உடலை வந்து காசாலிருந்து மீட்டிருக்கிறாங்க. அதையும் இங்கே October 7 மரித்து போனவங்க. இன்னும் 50 பேர் காசால ஹாஸ்டேஜஸ் இருக்கிறாங்க பாருங்க. Several 14-ton GBU-57 bombs were dropped on the Fordo facility. About 30 GBU-57 bombs were dropped. 420 tons of explosives were dropped on the facility. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அவர் சொல்கிறாரு 3 முக்கியமான சைட்டு ஈரானில், ஃபார்டோ, நட்டான்ஸ், எஸ்ஃபஹான். எங்களுடைய பிளேன்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஈரானுடைய ஏர் ஸ்பேஸால் கண்டுபிடிக்கவே முடியல, அதை அழிக்கவும் முடியல, அது பத்திரமா திரும்பி வந்துருச்சு. ஸோ எவ்ரிதிங் ஹஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் 20 செகண்ட் சொன்னது என்னன்னா, நியூக்ளியர் ஆம்பிஷன் ப்ரோக்ராம் எல்லாமே கம்ப்ளீட்டாக இட் இஸ் அஃபிஷியலி டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு 30 வேறு விதமான ஒரு மிசைல்ஸையும் அவங்க யூஎஸ் சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த அணு ஆயுத நிலையங்கள் மேலே. ஸோ அதை தான் இங்கே
இப்போ சிலர் வந்து சொன்னாங்க கிடையவே கிடையாது, தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பாகவே ஈரானுக்கு எப்படியோ தகவல் தெரிஞ்சு அங்கே இருந்தது எல்லாத்தையும் பத்திரமான இடத்துல அவங்க 400 kgs ஆஃப் யுரேனியமை கொண்டு போய் பத்திரப்படுத்திட்டாங்கன்னு. பட் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் தகவல். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இதுக்காக தான் இத்தனை காலங்கள், நாட் 1 year 2 year பட் ஃபார் மெனி இயர்ஸ் வெயிட் பண்ணியிருந்தாங்க. 1950 இவங்க வந்து இதை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் 1979 ஸ்டாப் ஆச்சு. ஒபாமா வந்தப்போ அவர் மறுபடியும் வந்து அதுக்கு $150 million கொடுத்து அந்த ப்ராஜெக்டை திரும்ப அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாரு. ஆனா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஈரான் கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதையும் அவர் கொண்டு வந்தாரு. இப்ப மறுபடியும் செகண்ட் டேர்ம்ல இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி அழிக்க முடிஞ்சது. இதுல பாருங்க, இஸ்ரேல் அதுக்கு பின்பாக இஸ்ரேலும் ஒரு பக்கம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரிசன், ஈவன் பிரிசன் அப்படின்னு சொல்றாங்க, அதுல சில பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாம் இருக்காங்களாம். அங்கேயும் அதோட என்ட்ரன்ஸ் கேட்டை தகர்த்து ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஈரான் ஒருவேளை ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதையை மட்டும் தடுத்திருந்தா நம்ம கேஸ் விலையிலிருந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து பயங்கரமா ஏறி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கேயுமே எந்த நாட்டிலையுமே இப்படி பண்ண மாட்டாங்க. என்னன்னா கிட்டத்தட்ட 2017 ஒரு கிளாக் ஒன்று வச்சிருக்காங்க ஈரான்ல. அந்த கிளாக் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் எப்போ அழியணும் அப்படிங்கிற ஒரு கிளாக்கு. எப்போ அழிய போகுதான் 2040 அப்படி ஒரு கிளாக்கு. அந்த கிளாக் வந்து அப்படியே டவுன்ல போய்கிட்டே இருக்கும், கவுண்ட்ஸ் டவுன். எப்போ அப்படின்னா ஒரு 2040 வரும்போது இஸ்ரேல்னு ஒரு நாடு என்ன செஞ்சிடணும், ஒரு யூதன் கூட இருக்கக்கூடாது, அந்த கடைசி சொட்டு ரத்தம் அதோட முடிஞ்சிடணும். அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு ஈரான் ஒரு ஸ்பெஷல் கிளாக்கை வச்சிருந்தது. அந்த கிளாக்கை அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கிளாக்கே இல்லை, அதையும் டார்கெட் பண்ணி அழிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே போல் நிறைய சிட்டி அழிக்கப்பட்டிருக்குது ஈரானுக்குள்ள. ஸோ June 24 பாருங்க, இதில் ஒரு என்னன்னா கடைசியில் இது எல்லாத்துக்கும் ஃபண்டு கொடுத்துட்டு ஓரமாக அமைதியாக இருக்கிறது யாருன்னா அந்த கத்தார் நாடு தான். இந்த ஸ்டேட்மெண்ட் படித்து பாருங்களேன். கத்தார் ஃபண்டட் ஹமாஸ் அட்டாக்ட் இஸ்ரேல். இன் ரெஸ்பான்ஸ் இஸ்ரேல் அட்டாக்ட் ஈரான் ஃபயர்ட் மிசைல்ஸ் அட் கத்தார். கத்தார் பணம் கொடுத்து உதவுச்சு தீவிரவாத இயக்கத்துக்கு. தீவிரவாத இயக்கத்தை இஸ்ரேல் அடிச்சிச்சு. ஸோ இஸ்ரேலுக்கு பதில் கொடுக்கறதுக்காக அமெரிக்கனுடைய ஃப்ளீட் எங்க இருக்கோ, அவங்களுடைய தளங்கள் எங்க இருக்கோ அதை அடிக்கிறேன்னு சொல்லி கத்தாரையே திருப்பி அடிச்சிருச்சான். எது? ஈரான். அதான் அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஐ பிலீவ் இன் காட் பட் நாட் இன் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கத்தாரை தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பயங்கரமான ஒரு அதிர அழிவுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா மிசைல்ஸுமே இன்டர்செப்டட். இதில் என்னென்ன ஈரான் முன்கூட்டியே சொல்லிடுச்சு, இங்கே பாரு எங்களை அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தி எங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அழிச்சது இல்லை, அதனால் நாங்களும் அமெரிக்காவுடைய பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தாக்குதல் நடத்த போகிறோம், உன் நாட்டில் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது க்ளோஸ் பண்ண உடனே பக்கத்தில் இந்த பஹ்ரைன், UAE இவங்க எல்லாமும் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் தோஹாவுடைய. ஸோ தெர் வாஸ் நோ கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக இவர் சொல்கிறது எல்லாம் முடிஞ்சுதுப்பா, இத்தனை நாள் வந்து எதுக்காகலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமோ அந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரே வார்த்தையில் ட்ரம்ப் சொல்லிட்டார். எல்லாம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, சீஸ் ஃபயர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். ஸோ சீஸ் ஃபயர்னு சொன்னால் அடுத்த செகண்டே மறுபடியும் தாக்குதல் நடந்தது. இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துச்சு. அதுக்கு ரொம்பவே கோபப்பட்டு அதுக்கு பத்திரிகையாளர் இடத்துல ட்ரம்ப் பேசினதையும் நம்ம கேட்டோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் தாக்குதல் அவ்வளவா இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் என்ன நடக்குமோ தெரியல. இதில் என்னன்னா, இந்த ஈரானுடைய பரிதாப நிலையை பாருங்க. ஈரானுக்கு நிறைய ப்ராக்சி இருக்குது. ஹமாஸால உதவி செய்யவே முடியல. ஹமாஸ் டோட்டலாகவே க்ரஷ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று ஹெஸ்போலாவும் நொறுங்கி போயிடுச்சு, அதோடைய ப்ராக்சி. அடுத்தது ஏமன், சீரியாவையும் இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி அதுவும் ராஜ்யமே அங்கே உடஞ்சி போச்சு. ஆசாதுடைய ராஜ்யமே இப்போ அங்கே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா சைனா வந்து எங்களுடைய மிகப்பெரிய நண்பர் அப்படின்னு சொன்னாங்க.
இவங்களெல்லாம் உதவி செய்ய முடியாம ஒதுங்கி நின்று தான் பார்க்க முடிஞ்சதே தவிர தன்னுடைய நெருங்கிய நண்பனான ஈரானுக்கு வந்து எந்த உதவியும் ரஷ்யாவோ சைனாவோ செய்ய முடியல. ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனோட யுத்தத்தில் இருக்கு, அங்க ஏற்கனவே பயங்கர தாக்குதலை சந்திச்சு அது இருக்கு. இப்ப ரஷ்யாவும் இந்த சைனாவும் அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டா வந்துச்சுன்னா மறுபடியும் யுத்தமா சமாதானமாங்கிற பேச்சில் திரும்ப அவங்களும் இப்படிப்பட்ட சேதங்களை அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால எல்லாம் தூரமா உட்காந்து புலம்புனாங்களே தவிர கண்டிக்கிறோம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னாங்களே தவிர பட் யாராலையும் ஈரானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே முடியல. இப்ப ஈரான் கிட்டத்தட்ட 20 வருஷம் பின்னோக்கியே போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக அதால திரும்ப நியூக்ளியர் பாம்பை தயாரிக்க முடியாம போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டா என்ன ஆகல, கம்ப்ளீட்டாலாம் இராடிகேட் ஆகல. பட் இப்போதைக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. பட் இதனால என்னாச்சு, ஈரான் தன்னுடைய மிக முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் அது இழந்துருச்சு. இப்ப ஈரான் நாட்டு மக்கள் யாரோட இப்ப உதவியை தேடி சந்திக்க போயிருக்காங்க, ரஷ்யா. ஸோ ரஷ்யா உக்ரைன் இதுக்கு நடுவில் டர்க்கியும் கொஞ்சம் தலையிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இருக்குது. ஸோ இப்போ அவர் சொல்லும் பொழுது நெத்தனியாவு சொல்லும்போது நம்ம ஒரு சிங்கத்தை போல நம்ம எழும்பணும். இன்னைக்கு தெஹரான் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை அது சந்திச்சிருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிலிட்ரிக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். எதெல்லாம் நம்ம இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கக்கூடாதுன்னே தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம். அந்த முக்கியமாக இந்த ஃபர்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிக்கடியில் இருந்த இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அமெரிக்காவுடைய உதவியோட ட்ரம்ப்புடைய உதவியோட இன்னைக்கு நம்ம சாதிச்சிருக்கிறோம். அதனால என்னுடைய நல்ல நண்பரான ட்ரம்ப்புக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் தான் இவ்வளோ பெரிய போல்டு டெசிஷன் எடுத்தாரே தவிர வேற யாராவது இருந்திருந்தா இந்த டிசிஷனை இன்னைக்கு எடுத்திருந்திருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாகவே யாராலையும் எடுத்திருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு எல்லாமே ஒரு முடங்கி போன ஒரு நிலைமையில இருக்குது. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, நம்ம பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஹாப்பியாகவே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமும் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம், நீ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மறுபடியும் அந்த எங்களை அழிக்கிறதுக்கு நீ ஆயுதங்களை தயாரிச்சின்னா அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் பதில் தாக்குதல் செய்வோம். இதில் ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 60% என்ரிச்ட் யுரேனியம் அது இருந்ததுன்னா அது பத்தாதான் ஒரு ஆயுதத்தை செய்யறதுக்கு. 90% அந்த நியூக்ளியர் வெப்பனுடைய என்ரிச்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால இன்னைக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஈரான் ஜூன் 13க்கு முன் ஜூன் 13க்கு பின் அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய நிலைமையை தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் லீடர் வந்து அயத்தோலா அலி கமேனி எங்கேயோ ஒரு பதுங்கி இருக்கிறாரு. ஏற்கனவே அமெரிக்கா சொல்லித்தான் இருந்தது, இங்க பாரு நீ எங்க இருக்கிறான்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறத வார்ன் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இனி அவர் வெளியே வருவாராங்கிறது தெரியாது. ஏற்கனவே ஒரு வயதான காலகட்டங்கள்ல இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இதை பயன்படுத்தி இஸ்ரேல் நாடு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொன்னாங்க, இங்க பாருங்க நாங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்துறோம், இதுதான் உங்களுக்கு சரியான நேரம், நீங்க இவ்வளோ ஒரு க்ரூயலா கொடூரமா இன்னைக்கு உங்களை நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் வேணுமா வேண்டாமான்னு நீங்க ஒரு முடிவெடுத்து இந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து நீங்க போராடுங்க, ஒரு புதிய கவர்மெண்ட்டை நீங்க ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் ஈரான் வந்து ரொம்ப பெருமை பாராட்டக்கூடிய நாடு, அதனால அவங்க கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய ரெஜிம் என்ன செய்ய மாட்டாங்களாம், விட மாட்டாங்க. பட் வாட் எவர் இட் மே பி, இந்த 12 நாள் என்பது யூதர்களுடைய வாழ்க்கையில இஸ்ரேல் நாட்டில் மறக்க முடியாத 12 நாட்கள். இதுல கொஞ்சம் பேர் மரித்து போயிருக்கிறாங்க, சிலர் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க, சிலருடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நாசம் அடைஞ்சிருக்கு, ப்ராப்பர்ட்டி டெமாலிஷ் ஆயிருக்குது, இந்த சேதங்கள் எல்லாம் இருக்குது. சில மக்கள் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. நிறைய இருந்திருந்தாலும் நிறைய செலவு, ஒவ்வொரு மிசைலையும் இன்டர்செப்ட் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் அமௌண்ட். அப்போ நாளுக்கு நாள் இந்த ஃபினான்ஷியல் ட்ராமா கிட்டத்தட்ட 2 வருஷ காலங்கள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி சந்திச்சிருக்குது இஸ்ரேல்.
அதாவது ரொம்ப படிக்கும்போதே, அந்த ஆர்டிக்கிள் படிக்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக ஆச்சரியமாக இருந்தது. October 7, 2023 யாருடைய தலைமையில் ஆரம்பிச்சதுன்னா ஈரானுடைய தலைமையில் ஆரம்பிச்சது. இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஹேஸ் அட்டைன்ட் அ வெரி டாமினன்ட் விக்ட்ரி. இன்னைக்கு கடைசியாக பாருங்கள், 12 நாள் கழித்து ஈரான் சரண்டர் ஆகிருக்குது. அதே போல் யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாரு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் அழிக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க, இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 கிலோகிராம் ஆஃப் என்ரிச்ட் யுரேனியம் அந்த இடத்துலேருந்து ஈரான் அந்த எல்லையிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. இதை நான் சொல்கிறது உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் வாரங்கள், கொஞ்சம் காலம் மட்டும் விட்டிருந்தா, அவங்க இதை தயாரிச்சிருந்தாங்கன்னா, அந்த பாம் அவங்க கைக்கு வந்திருந்தா இன்னைக்கு இந்த நாடு இல்லை. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் எப்படி அகஸ்வேருன்னு ஒரு ராஜாவை எழுப்பி கர்த்தர் ஆமான் கையிலிருந்து விடுவித்தார். கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுடைய அவனை எழுப்பி கர்த்தர் பாபிலோன் தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கினார். இந்த 2025 இந்த ஜூன் மாதத்துல ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரை எழுப்பி ஒரு தைரியமா ஒரு டிசிஷன் எடுத்து இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை முன்னறிந்த தேவன், ஒருவேளை அதனால இந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டியதா இருந்ததோ, ஆனா இந்த 2 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இதுல சந்திச்சிருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்து இதுல பார்க்கும்போது ஏராளமான இந்தியர்களும் இந்த யுத்தத்துக்கு நடுவுல அவங்க நாடு திரும்பி இருக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா நம்ம கண்ட்ரியில இருந்தும் அதுக்காக எடுத்துருக்காங்க. சரி, எல்லாம் முடிஞ்சாலும் எப்படி அந்த கடைசி சீனில் வந்து தான் ஆகணும், ஏன்னா இன்னும் எல்லாம் முடியல இல்லையா. இப்போ தெஹரான் சொல்லிச்சு, நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்ன செய்ய போகிறோம், நியூக்ளியர் ப்ரோக்ராமை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லாம் தான் தெரியும். இந்த அழிவு நடக்கும்போது October 7க்கு முக்கிய காரணமாக இருந்த ஒருத்தரையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அண்ட் ஹி இஸ் ரிமூவ்ட். இந்த 3 பேர்த்துடைய டெட் பாடிஸை அங்கேருந்து காசா பகுதிகளிலிருந்து ஹாஸ்டேஜஸ் இதிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்தது நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா, ஈரானில் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வரத்தான் போகுது. அடுத்தது ஒரு சூப்பர் பவர் மிடில் ஈஸ்டில் யார் அப்படின்னு சொன்னால், இனி நம்பர் 1ல இருக்க போகிறது இஸ்ரேல் தான். இனி அவங்களுக்கு நிகர் வேற யாருமே இனி இருக்க முடியாது. ஸோ கொஞ்ச காலகட்டங்களுக்கு. அப்போ பாருங்க, அலி கமேனிக்கு ஏற்கனவே 86 வயசாயிருச்சு. இப்போ அவர் போயிட்டார்னா அவருடைய இடத்துக்கு யார் வருவா? அவருடைய மகன் முஸ்தபா. பட் இவருக்கு பெரிய வரவேற்பு இல்லைன்னு சொல்றாங்க. அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது த கிராண்ட்சன் ஹசன் கொமேனி, த ஃபவுண்டர் ஆஃப் த இஸ்லாமிக் ரெவல்யூஷன். ஸோ இவங்க யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லைன்னா ஷா வம்சத்திலிருந்து வருவாங்களா, அதுவும் தெரியாது. ஸோ சிலர் சொல்லக்கூடியது என்ன, இப்போ நடக்கிறது தான் கோகு மாகோகு யுத்தமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் இல்லை. பட் இந்த யுத்தத்துக்கான ஒரு ஆரம்பம். இப்போ என்ன ஆக போகுது தெரியுமா? இட் இஸ் அ பிரேக் டைம். இனி ஒரு சமாதானம் வரும். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். எசேக்கியேல் 38வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேல் 38. பாருங்க, அந்த 8வது வசனம் பாருங்க. அநேக நாட்களுக்கு இது 7வது வசனத்துல இருந்து பாருங்க. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. சோ திஸ் இஸ் அ ப்ரிப்பரேஷன் டைம். நீ ஆயத்தப்படு. நீங்கிறது யாருங்கிறது அப்புறம் பார்க்கலாம். சோ மேல இருக்கக்கூடிய நாடுகள், நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. உன்னுடனே கூட எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஏன்னா இந்த அடுத்த வரப்போற ஒரு யுத்தம், இட் இஸ் அ ரீஜனல் வார். நிறைய பேர் சேர போறாங்க. ஒரு நாடு மட்டும் கிடையாது, நிறைய நாடுகள் சேர போறாங்க. அப்போ லிபியா வரப்போகுது, சூடான் வரப்போகுது, அடுத்தது ரஷ்யா உள்ள வரப்போகுது, டர்க்கி உள்ள வரப்போகுது, பெர்ஷியான்னு சொல்லக்கூடிய ஈரான் உள்ள வரப்போகுது. இப்ப இவங்க எல்லாருமே இன்னைக்கு அடி வாங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்களால இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு எதிர்த்து, அமெரிக்காவுடைய பவருக்கு எதிர்த்து இப்ப வர முடியல. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா இவங்களுக்கு ஆதரவா இல்லை. அப்ப என்ன செய்வாங்க இவங்க? இப்ப அடுத்தது ஆயுதங்களை ரெடி பண்ணணும். இஸ்ரேலுக்கும் இதுதான் பீரியட். இஸ்ரேல் மேல நிறைய விதவிதமான மிசைல்ஸ் அனுப்பி, தாக்குதல் அனுப்பி பார்த்துருக்குறாங்க. இப்ப அவங்க ஆராய்ச்சி செய்யறாங்க, என்ன மாதிரி ஆயுதங்களை நம்மளை தாக்கி வந்தது, எதெல்லாம் நம்மளால இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சது, எதை இன்டர்செப்ட் பண்ண முடியல, ஏன் இன்டர்செப்ட் பண்ண முடியல, ஒருவேளை பிற்காலத்துல இப்படிப்பட்ட ஆயுதங்கள் வந்தா
அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், தற்காப்பு அந்த சூழலை வந்து எப்படி அவங்க அதிகரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஸ்டடி டைம். திஸ் இஸ் கோயிங் டு பி a ஸ்டடி டைம். யாருக்கு? இஸ்ரேலுக்கு. அதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஈரான் தலைமையில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இவங்களை பார்க்கும் பொழுது இப்ப யுக்ரைன் வார்ல இருந்து அது வரணும், எல்லாருமே அவங்கவுங்க ஆயுதங்களை ரெடி பண்ணணும், ஆர்மியை ரெடி பண்ணணும், அடுத்தது சரியான டைமை பார்த்து தான் இனி வரப்போறாங்க. ஸோ கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இந்த ட்ரம்ப்புடைய ஒரு காலமும் நிச்சயமா ஒரு முடிவுக்கு வரும். இப்பவே ஒரு ஏரியால பார்க்கும் பொழுது அமெரிக்க தேசத்துல ஒரு இஸ்லாமிய ஒரு நபர் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவரா வராரு. எப்படி ஒபாமா ஆட்சி காலத்துல ஈரானுக்கு சப்போர்ட்டா ஒபாமா இருந்தாரோ, டெஃபினட்டா ஒரு ஸ்டேஜ் வரும் அமெரிக்காவால இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடாது இல்லை உதவி செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்படும், இஸ்ரேல் தனித்து விடப்படும். ஆனா அந்த டைம் வரும்பொழுது இஸ்ரேல் சுகித்து தான் இருக்கும். ஸோ இந்த வசனம் சொல்லுது நீ ஆயத்தப்படு. ஸோ இதை நான் சொல்லுவேன், இந்த வாரத்துல முடிஞ்ச அந்த யுத்தம் இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் திஸ் வேர்ஸ். உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் இனி ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலனாயிரு. அடுத்தது, அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அப்படின்னு அர்த்தம், பல இடத்திலிருந்து வந்தவங்க யாருங்க? இஸ்ரவேலர்கள் தான். சோ பல தேசத்திலிருந்து இந்த நாடு பாழா கிடந்த இந்த நாட்டுக்கு பல இடங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்டாங்க. இவங்கெல்லாம் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது இப்ப இத்தனை நாள் வரைக்கும் அவங்களுக்கு த்ரெட் இருந்தது. 20 இயர்ஸா வந்து நெத்தனியாஹு சொல்லிட்டே இருக்கிறாரு, இந்த ஈரானை விட்டு வச்சோம்னா உலகத்தினுடைய சமாதானத்துக்கே ஒரு ஒரு பெரிய ஒரு கேடு வந்துரும், இஸ்ரேல் நாடு இல்லாம போயிரும், அவங்களுடைய குறியே நாங்க தான் அப்படிங்கறத அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார். ஸோ தேவர் லிவிங் இன் த்ரெட். இன்னைக்கு பாருங்க, காசாவை அடக்கிட்டாங்க, ஹெஸ்போலாவை அடக்கிட்டாங்க, ஹூத்தீஸ் அடக்கிட்டாங்க, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் இனி ரொம்ப வருஷத்துக்கு பின்தங்கி போகும்படியாக செஞ்சுட்டாங்க. இனி கொஞ்ச நாளைக்கு நான் நினைக்கிறேன் அது ஒருவேளை ஃபியூ மந்த்ஸா இருக்கலாம், ஃபியூ இயர்ஸா கூட இருக்கலாம், சில வருஷங்கள் ஆகலாம். அதுக்குள்ள இந்த இஸ்ரேல் ஒரு சமாதானமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதே சமயத்துல மற்ற நாடுகள் எல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்தும். இது எத்தனை நாள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இல்லை எத்தனை வருஷம் கேப் வச்சிருக்கிறாருன்னு தெரியல. பட் வசனம் சொல்லுகிறது கடைசி வருஷங்கள்ல நடக்க போகின்ற இந்த யுத்தம் வரும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வசனத்துக்கு நேரா உலகம் திரும்பி இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாகவே இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பொசிஷனுக்கு இஸ்ரேல் நிச்சயமாகவே வரும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இந்த பிபிடி மட்டும் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நாட்கள், இப்ப நம்ம பார்த்த இந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ். ஸோ எவ்வளோ பேர்த்துக்கு இது புரியுது அப்படிங்கிறது தெரியல. எங்கேயோ 2 நாடு அடிச்சுக்கிச்சு, இன்னைக்கு சமாதானம் வந்துருச்சு, இது இல்லை, இனி அடுத்தது என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். இது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மாற்றம் உண்டாயிருக்குது இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில். இனி தொடர்ந்து வரக்கூடியதை பார்க்கலாம். இந்த யுத்தம் தொடங்கினதிலிருந்து மட்டும் உலகத்திலிருந்து கிட்டத்தட்ட 35,000 யூதர்கள் நாடு திரும்பி இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 35,000 ஜூஸ் ஆன்டாய் செமிட்டிசம்னால திரும்பி இருக்கிறாங்க. இனி இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். எல்லா தேசத்திலிருந்தும் இஸ்ரவேலர்கள் வருவாங்க. ஸோ வரப்போறாங்க. அந்த நாடு ஃபார்ம் ஆக போகுது. பட் தே வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் தியர் லாஸ்ட் வார். ஸோ அடுத்த ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கு ஆயத்தப்பட போகிறது இஸ்ரேல் நாடு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 12 நாள் நடந்த ஓயாத இந்த போர் ஆண்டவரே ஒரு காரணத்திற்காக இதை கர்த்தர் அனுமதித்தீர். இஸ்ரேல் தேசத்திற்கு வந்த ஒரு அச்சுறுத்தலுக்கு தேசத்தை விலக்கி காத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தேசத்தை அழிக்க நினைத்த உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் விழுந்து போனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, அது உம்முடைய தேசம், உம்முடைய ஜனங்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். எருசலேமின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு உண்டான அந்த சீஸ் ஃபயர், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த சீஸ் ஃபயர் நிரந்தரமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக ஒரு அமைதி உண்டாகட்டும், ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே. வரக்கூடிய நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர், உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த, எங்களோடு கூட இணைந்து வந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பலப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.